ஹே எவ்ரிவன், வெல்கம் டு ஹண்ட்ரட் லேர்னிங் டுகெதர். நான் உங்களுடைய யாழினியன் சார். இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, 12th ஸ்டேட் போர்டில் ஹண்ட்ரட் லேர்னிங்கில் இப்போது ஏற்கனவே ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இன்னும் ஒரு புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த பேட்ச்சில் நீங்கள் சேர விரும்புகிறீங்க அப்படின்னா, இதில் நாங்கள் இன்டகிரேட்டடாக நீட் அண்ட் ஜேஇக்கும் கிளாஸஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் சேர்த்து இந்த ப்ரோக்ராமில் இன்க்ளூட் ஆகும். இதை பற்றின டீட்டெயில்ஸ், இது என்ன ஷெடியூல், ஏன் இதை நம்ம செய்ய போகிறோம், இதெல்லாம் தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே சொல்ல போகிறேன். மொதல் விஷயம், நீங்கள் ஏற்கனவே 10th 11thலாம் பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க, கரெக்டு தான். ஆனால் 12th வரும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆடட் ப்ரெஷர் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த 12th மார்க் தான் வந்து நாளைக்கு உங்கள் காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு தேவைப்பட போகுது. நம்ம இன்னைக்கு 195 கட் ஆஃப் வச்சு இல்லை, 197 கட் ஆஃப் வச்சு இல்லை, 199 கட் ஆஃப் வச்சு இல்லைனா நம்ம ஆசைப்பட்ட காலேஜுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னா முடியாது இல்லையா. அப்போது ஏற்கனவே நம்ம 11th இந்த 12th வரதுன்றது கிட்டத்தட்ட ஒரு டிரான்சிஷன் பீரியடாக தான் இருந்திருக்கும். இந்த 11th நீ எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்ப அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்ப. 10th வந்து பார்த்தோன்னா இவ்வளோ சீரியஸான ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்காது இல்லையா. 10th வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸே வந்து பார்த்தோன்னா இல்லை போர்ஷன் வந்து பார்த்தோன்னா கம்மி. ஆனால் 11th நம்ம என்ன ரியலைஸ் பண்ணிட்டோம், ஓகே இங்கே வந்து போர்ஷன்ஸ் அதிகம், ஹையர் செகண்டரி வந்துட்டாலே போர்ஷன்ஸ் அதிகம். அப்போ 12th நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுன்றது இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பர்சனாகவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், 11th 12th வரும்போது நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸோட தான் வந்திருப்போம். இப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒவ்வொன்றுமே ரொம்ப டஃப்பான, அதே நேரத்தில் வெயிட்டான சப்ஜெக்ட்ஸ் தான். இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் டீச்சர் கைடன்ஸோடு படிக்கல அப்படின்னா 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கிறதுக்கு உண்மையாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் மாறிடும் சரியா. இது மட்டுமா, இப்போலேருந்தே நீ கேரியர் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணுன்ற சுச்சுவேஷன் உனக்கு வரதுனால நீ நீட் டாக்டர் ஆகணும்னா நீட், இல்லை இன்ஜினியரிங் போகணுன்னு விருப்பப்பட்டனா ஜேஇ, இல்லை ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸில் இன்ஜினியரிங் பண்ணணும், பிடெக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா விஐடி ட்ரிபிளி, எஸ்ஆர்எம் ஜேஇ, ஏஇஇ, ஏஐ ட்ரிபிளி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஏன்னா இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி டாப் ரேங்க்கில் வந்தால் மட்டும்தான் நம்மளால் கம்மியான ஃபீஸில் படிக்க முடியும். இல்லைனா பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். விச் இது எல்லாத்தையும் திரும்ப வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அடைக்கணும். அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துடுவோம். நீ இப்போலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சேன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்மளால் ஒரு ரொம்ப பெரிய ஹெல்ப்பை பண்ண முடியும். சார் நான் வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்பயும் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. சியூஇடி, எஸ்என்யூ, பிட்சாட்டு, ஐகார், நெஃப்ட், நாட்டான்னு சொல்லி தேர் ஆர் லாட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது எல்லாத்துக்கும் நம்ம 12th படிக்கும்போதே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே இருக்கும் இல்லையா. ஸோ என்ன பாஸ், அப்போ வந்து நான் கொஞ்சம் இங்கே ரிலாக்ஸாலாம் இருக்க முடியாதா ஸ்டார்டிங்கில், கடைசி 6 மாதம் நான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கூடாதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை, வாய்ப்பே இல்லை. இன்னையிலேருந்தே படிக்கணும். ஏன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு 3 பூதங்கள் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்கு அப்படின்னா, இது இல்லாமல் இப்போ இன்னொரு கேரக்டர் உள்ளே வருது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், அதுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீங்கள் அதுக்கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கிறது, எப்படி நான் அதை ஓவர் கம் பண்ணுறது, எப்படி நான் வின் பண்ணி நான் வந்து 12th பப்ளிக்லேயும் சூப்பராக மார்க் எடுக்கணும், அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் சூப்பராக ஸ்கோர் பண்ணி நான் நினச்ச காலேஜில் போய் சீட் அடிக்கணும் சார், இது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்கிறேன். நம்ம இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, பப்ளிக் எக்ஸாம் அண்ட் நீட், ஜேஇ அண்ட் யுவர் கேரியர் ஸ்கில், இது மூணுத்தையும் ஒரே நேரத்தில் எப்படி டெவலப் பண்ணுறது. நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் மெயினாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகே, யுவர் 70% ஆஃப் ப்ரிப்பரேஷன் வில் பி ஃபார் பப்ளிக் எக்ஸாம். ஆனால் இந்த 70% வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதே நேரத்தில் உங்கள் கேரியர் ஸ்கில்லையும் வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம அதிக நேரம் வந்து அஃப்கோர்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு செலவு பண்ணி, ஆனால் அதை கூட நம்ம நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷனாக மாற்ற போகிறோம். மீதி 30 நம்ம நீட் அண்ட் ஜேஇக்கும் கேரியர் ஸ்கில்லுக்கும் தனியாகவே எக்ஸ்ட்ரா டைமாகவும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோன்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சீக்ரெட் என்ன தெரியுமா இதில் சக்ஸஸ்க்கு? நீ ஜேஇயில் சூப்பராக மார்க் எடுக்கணும், நீட்டில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் சூப்பராக மார்க் எடுக்கணும். எப்படி எடுக்க முடியும்? ஒரு சாப்டருக்கு 200 கொஸ்டின்ஸ் நீ சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். யார் ஒருத்தர் ஒவ்வொரு சாப்டர்லேயும் 200 ப்ராப்ளம், நியூமரிக்கல் ப்ராப்ளம், தியரி பேஸ் கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின், 200 கொஸ்டின் ஒரு சாப்டருக்கு எல்லா டாப்பிக்லேருந்தும் யார் சால்வ் பண்ணி பார்க்குறாங்களோ அவங்கள இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அசைச்சிக்கவே முடியாது. நீ யோசிச்சு பாரு, உனக்கு 200 கொஸ்டின்ஸ் நீ பார்க்கணும் பர் சாப்டருக்கு, உனக்கு 200 டேஸ் இருக்குது. என்ன இருக்குது? 200 டேஸ் இருக்குது. லிட்ரலி எத்தனை சாப்டர் தான் இருக்குது? ஒரு 75 சாப்டர்ஸ் தான் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து. ஓகேவா? அப்போ 75 சாப்டருக்கு 200 கொஸ்டின்ஸ். இப்படி தான் நீ ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் ஜெயிக்கிறதுக்கு சரியா. ஸோ இப்போ நான் ஒரு பக்கா பிளான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. என்ன நான் அந்த பிளான் சொல்கிறேன், அதோடு நம்ம என்ன பண்ணலாம், படிச்சிடலாம், படித்து முடிச்சிடலாம் சரியா. ஸோ என்னோட பிளானை இதுக்கப்புறம் நீ ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்க. இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் இட் அப்படின்னா முடிச்சிடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் நீ ஜாயின் பண்ணுற,
ஓகே, இந்த இன்டகிரேட்டட் பேட்ச்சில் நீ ஜாயின் பண்ணுறேன்னா உனக்கு முதல்ல கிளாஸ் எப்படி இருக்கும்? ஓகே, மண்டே ஆச்சுன்னா 6:30லேருந்து 7:30 வரைக்கும் உனக்கு மேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி 7:30லேருந்து 8:30 வந்து பார்த்தோன்னா உனக்கு என்ன இருக்கும்னா ஃபிசிக்ஸ் இருக்கும். சரியா? 7:30லேருந்து 8:30 என்ன இருக்கும்? ஃபிசிக்ஸ். சரி, டியூஸ்டே அப்போ என்ன சப்ஜெக்ட் இருக்கும்? டியூஸ்டே பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் இருக்கும். அதே 6:30லேருந்து 7:30 அண்ட் 7:30லேருந்து 8:30. நம்ம 100 லேர்னிங்கில் இருக்கிற எல்லா கிளாஸஸுமே இந்த 6:30லேருந்து 8:30க்குள்ளேயே முடிஞ்சிடும். சரியா? அண்ட் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் தான் இருக்கும். நீ படிக்கும்போது ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்டாக படிக்கும்போது உனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், நிறையா குழப்பிக்க மாட்டோம். ஓகே, இப்போ கவனிச்சேன்னா வெனஸ்டேஸில் நம்ம வந்து என்ன செய்கிறோம்? நீட்டு ஜேஇக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த முதல் 2 நாள் வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்டையும் பார்த்துட்டோமா? இப்போ அதுலேருந்து நீட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ஜேஇயில் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஒருவேளை நானே ஃபிசிக்ஸ்க்கு வரேன், எலக்ட்ரிக் டைபோலுக்கு சொல்லித்தரேன்னா டைபோல்லேருந்து ஜேஇயில் என்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு, நீட்டில் என்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் வந்து நான் வெனஸ்டேயில் சொல்லி தருவேன். மறுபடி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே நம்ம அகெயின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகெயின் பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே மறுபடியும் என்ன செய்வோம் அப்படின்னா மறுபடியும் நீட் அண்ட் ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ வாரத்தில் 4 நாள் பப்ளிக் எக்ஸாமுக்காக அப்படின்னா அடுத்து 3 நாள் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ கூடி சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ரொம்ப லேட் ஆகிடும், பிரச்சனையாகிடும். சரியா? ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட் நவ். ஓகே, ஸோ இப்போது இது சிலபஸ் கவரேஜில் எப்படி சார் இருக்கும்? நான் இப்போ வந்து ஃபீஸ் கட்டி சேர்றேன், எனக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன நடத்துவீங்கன்னு முன்னாடியே சொல்லிவிடுவீங்களா? எஸ், நான் இப்போவே சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மே மாதம் ஓகேவா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இப்போ இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு 10 நாள் ஆகிடும். ஓகே, ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஃப்ளெஷ்டாக போகிறதுக்கு இன்னொரு 10 days ஆகிடும். அப்போது இந்த 10 daysக்கு அப்புறம் என்னென்ன சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு எடுப்போம்? முதல்ல பாட்னியில் வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃபும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸும், அடுத்து ஜுவாலஜியில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் மெட்டலர்ஜியும் பி பிளாக்ல 1. ஓகே, இப்போ இந்த மெட்டலர்ஜிலாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, பாஸ் இதுதான் நீட்டு ஜேஇக்கு கிடையாது அப்படின்னா ஆமாம், ஆனால் ஸ்டேட் போர்டில் இருக்குது இல்லையா? ஸோ எந்த டாபிக்ஸ் நீட் அண்ட் ஜேஇயில் வருமோ அதில் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் டைம் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ இல்லை. ஒரு பர்டிகுலர் டாபிக் ஸ்டேட் போர்டில் மட்டும்தான் இருக்குது, நீட் அண்ட் ஜேஇயில் இல்லை அப்படின்னா அப்போ அந்த டைமை யூஸ் பண்ணி ஸ்டேட் போர்டில் இன்னும் ஸ்ட்ரென்த்தன் அப் ஆக ஆரம்பிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஜூனில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாட்னியில் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனும், ஜுவாலஜியில் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தும் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் 2 சாப்டரும் முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரியில் பி பிளாக்ல 2 சாலிட் ஸ்டேட்டு கைனடிக்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாட்னியில் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஜூலையில் ஜுவாலஜியில் எவல்யூஷன், ஃபிசிக்ஸில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன் ஏசி அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை முடிச்சுட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th வால்யூம் 1 வந்து ஜூலையிலே உங்களுக்கு முடிஞ்சிடும். கெமிஸ்ட்ரியில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ், ஈக்லிபிரியம் அண்ட் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரி பாருங்கள் நம்மளோட ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கிறாங்க இல்லையா? சரி, ஆகஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பாட்னியில் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் ஹெல்ப், ஜுவாலஜியில் வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், ஃபிசிக்ஸில் ரே ஆப்டிக்ஸும் வே ஆப்டிக்ஸும் ஆகஸ்ட் மாதமே முடிச்சிடும். அண்ட் கெமிஸ்ட்ரினா கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ், கோஆர்டினேஷன் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. சரியா? நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மாதம் பாட்னியில் வந்து ஈகோ சிஸ்டம், ஜுவாலஜியில் வந்து பாடிலி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், ஃபிசிக்ஸில் ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ், அடுத்து கெமிஸ்ட்ரியில் வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, ஆர்கனோ நைட்ரஜோ காம்பவுண்ட்ஸ் அண்ட் பயோமாலிகுல்ஸ். அடுத்து ஓகே, இப்போது அக்டோபரில் நம்ம வந்து அகைன் என்ன செய்யலாம்? பாட்னியில் ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன், ஜுவாலஜியில் பயோடெக்னாலஜி அண்ட் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ், அடுத்து ஃபிசிக்ஸில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், இதெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். ஏன் சார் இதெல்லாம் இந்த டைமில் திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இது ஒரு எக்ஸாம் சீசன் டைமாக இருக்கும். இந்த டைமில் எல்லாத்தையுமே திரும்ப 2வது வாட்டி ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம செப்டம்பரில் கூட என்ன செஞ்சிடலாம்? ஃபிசிக்ஸோட சிலபஸே முடிச்சிடலாம். 12 நேச்சர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ்லாம் கூட நம்ம செப்டம்பர்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நவம்பர் மந்த்துக்கு வரும். நவம்பரில் நீங்கள் பாட்னியில் பயோடைவர்சிட்டி, ஜுவாலஜியில் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம், மேக்னெட்டிக் எஃபெக்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஏசி, கைனமேட்டிக்ஸ், இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நீ ஃபிசிக்ஸில் கவனிச்சுன்னா அக்டோபர்லேயும் சரி நவம்பர்லேயும் சரி அப்படியே இப்போவே வந்து 11th ஒரு சில சாப்டர்ஸை படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ மற்ற சப்ஜெக்ட்லலாம் நான் 11th எப்போ படிப்பேன்? அதுவும் தானே எனக்கு எக்ஸாமுக்கு வேணும்னா கரெக்டு. 11th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஷ் கோர்ஸில் வருதில்ல, ஒன்ஸ் பப்ளிக் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும்ல, அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தேவையான 11th சாப்டர்ஸ்லாம் மட்டும் நாங்கள் இப்போயே சைட் பை சைட் டைம் கிடைக்கிறப்ப எடுத்துருவோம். உங்களுக்கும் டைம் இல்லை, அந்த டைமுக்குள்ளே எப்படி ஃப்ரேம் பண்ணுன்றதை நாங்களே யோசிக்கணும். இப்போ டிசம்பரில் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் அண்ட் பயோமாலிகுல்ஸ் படிச்சுட்டு ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ், டுவெல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியெல்லாம் முடிச்சிடலாம்.
அடுத்து ஓகே கெமிஸ்ட்ரி வந்துட்டீங்க அப்படின்னா பி பிளாக் 2 சாலிட் ஸ்டேட் அண்ட் கைனடிக்ஸ் இந்த சாப்டரில் டிசம்பரில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பாட்னியில் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்டு ஃபிசிக்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கெமிஸ்ட்ரியில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் ஈக்லிபிரியம் அண்ட் டிஎம் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ ஜனவரி வரும்போதே ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம குறைஞ்சபட்சம் 2 வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறோம். இப்போ பிப்ரவரியில் உங்களுக்கு பாட்னியில் பிளான்ட் கிங்டம், ஜுவாலஜியில் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். அடுத்து ஃபிசிக்ஸில் வந்து எல்லாத்தையும் ஃபைனலாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறோம். பிப்ரவரி மந்தில் என்னென்னா 11th டாபிக்ஸ், அது கூட 11th டாபிக்ஸோ அதே மாதிரி 12th டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஃபைனலாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி அது கூட 11th டாபிக்ஸையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் பப்ளிக் முடிச்சுட்டு ஒரு டைம் இருக்கும், ஒரு 30 டேஸ்லேருந்து 45 டேஸ் டைம் இருக்கும். அதில் நீங்கள் என்ன செய்யலாம், இன்னும் சூப்பராக மாசாக வந்து யூ குட் ஆல்சோ ஸ்டடி 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த ஷெடியூல் படி இப்போ ஆப்பில் நமக்கு என்ன டைமில் கிளாஸ் இருக்கும், என்ன தேதியில் உங்களுக்கு நீட் அண்ட் ஜேஇ கிளாஸ் இருக்கும், என்ன தேதியில் வந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டேன், எந்தெந்த மாதம் எந்தெந்த சாப்டர் படிப்போன்றத சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போது இது எல்லாத்துலேயுமே நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ், கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அசர்ஷன், ரீசன், என்னென்ன விதமான கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் எப்படியெல்லாம் கேட்பாங்களோ எல்லாத்தையும் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணி உங்களை அங்கேயே படிக்கவும் வச்சுருவோம். ப்ளஸ் நம்மளோட 100 லேர்னிங் மெட்டீரியல் புக்கெல்லாம் வேறு இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பராக உங்களால் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ பப்ளிக்கு, என்ட்ரன்ஸு, ரிலேட்டிவ்ஸ்னு யார் வேணால் வந்து உங்களை எவ்வளோ வேணால் டார்ச்சர் பண்ணிட்டோம். ஆனால் 100 லேர்னிங் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வி கேன் ஆல்வேஸ் டூ பெட்டர் தேன் திஸ். இப்போ இருக்கிறத விட நம்மளால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், சூப்பராக படிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ நான் சொன்ன பிளான் உங்களால் அக்ரி பண்ண முடியுது. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இந்த மாதிரி படித்தேன்னா என்னால் மார்க் எடுக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்க, படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் கேட்க போகிற கேள்வி என்ன, படித்து முடிச்சிடலாமா? ஸோ யூ கேன் ஆல்சோ கமெண்ட் முடிச்சிடலாம். சரியா? ஸோ வித் திஸ் ஐ வில் பி சைனிங் ஆஃப் யாழ்னியன் ஃப்ரம் 100 லேர்னிங். குட் பை.